ஸோ இந்த வீடியோ வந்து கிளாஸ் நம்பர் 9 நம்மளோட டாபிக் வந்து மேப் நெட்வொர்க் டிரைவ். ஸோ இது வந்து ஒரு மேப் நெட்வொர்க் டிரைவ்ங்கிறது ஒரு டெக்னிக்கல் வேர்ட் ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு யூசர் வந்து ஷேர் பண்ணும்போது, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் தான் வந்து யூசர் 1 நான் இப்போ வந்து ஒரு ஃபோல்டரோ இல்ல ஃபைலோ வந்து என்னோட லோக்கல் என்விரான்மென்ட்ல, லோக்கல் லேன்ல வந்து நான் ஷேர் பண்றேன். ஸோ நான் ஷேர் பண்ண இத வந்து இன்னொருத்தவங்க ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்டா, நம்ம என்ன செய்வோம்னா, அவங்க கம்ப்யூட்டர்ல போயிட்டு மேப் நெட்வொர்க் டிவைஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணி, நான் என்னோட ஐபி அட்ரஸ் யுஎன்சி பாத்த குடுத்துட்டு, அத வந்து என்ன செய்வோம், மேப் பண்ணுவோம். அந்த அந்த ஷேர் ஃபோல்டர் வந்து அவங்களோட பிசில வந்து நம்ம மேப் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ, இப்போ வந்து நம்ப இந்த கிளாஸ் ஃபுல்லாவே வந்து நம்ம வந்து மேப் நெட்வொர்க் டிரைவ மட்டும் தான் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ, ஹவ் டூ ஆட் த மேப் மேப் டிரைவ் ஷேர் ஃபோல்டர் டூ யூசர் ப்ரொஃபைல். ஸோ, நான் ஏன் இங்க யூசர் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, இப்ப வந்து ஒரு ஏடி என்விரான்மென்ட்ல ஆக்டிவ் டைரக்டரி என்விரான்மென்ட்ல டொமைன் என்விரான்மென்ட்ல நீங்க வொர்க் பண்ணீங்கன்னா, அ ஒரு ஒரு ஃபைல் சர்வர்ல வந்து நம்ம என்ன செய்வோம், ஃபைல் ஷேர் பண்றேன். எதுக்கு? நான் ஒரு பர்ட்டிகுலர் டிபார்ட்மென்ட்க்கு மட்டும் நான் ஷேர் பண்றேன். அப்ப நான் பர்ட்டிகுலர் டிபார்ட்மென்ட்க்கு மட்டும் நான் ஷேர் பண்ணா, இதே நான் கம்ப்யூட்டர் ப்ரொஃபைல்ல அப்ளை பண்ண முடியாது. ஓகேவா? நான் யூசர் ப்ரொஃபைல்ல தான் வந்து நான் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இந்த யூசர் ப்ரொஃபைல்ல நான் அப்ளை பண்ணேன்னா, இந்த யூசரு எந்த கம்ப்யூட்டர்லலாம் லாகின் பண்றாங்களோ, அப்பனா வந்து இந்த ஷேர் ஃபோல்டர் வந்து அவங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ அந்த இதுதான் நம்ம வந்து ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த யூசர் ப்ரொஃபைல்ல வந்து ஆட் பண்றதுக்கு வந்து நம்ம வந்து மேனுவலா ஆட் பண்ணலாம். ஓகேவா? மேனுவலா நம்ம போய் யூசர்ட்ட போயிட்டு மேப் நெட்வொர்க் டிரைவ கிளிக் பண்ணிட்டு, யுஎன்சிய பாத்து குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மேனுவலா அந்த டிரைவ் வந்து ஆட் ஆயிடும். இதே எனக்கு டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு ஒரு 15 யூசர், 20 யூசர் இருக்காங்கன்னா, நான் மேனுவலா ஆட் பண்ண முடியாது. எனக்கு வந்து டைம் வேஸ்ட். ஓகேவா? நான் என்ன செய்ய முடியும்? ஏதாச்சும் ஸ்கிரிப்ட் ரன் பண்ணணும். ஓகேவா? ஸ்கிரிப்ட் ரன் பண்ணணும். இல்லாட்டி வந்து குரூப் பாலிசி மூலியமா ரன் பண்ணணும். ஓகேவா? ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுங்கிறது வந்து லாக் ஆன் ஸ்கிரிப்ட்ன்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட இருக்கு. ஓகேவா? லாக் ஆன் ஸ்கிரிப்ட்ங்கிறது இருக்கு. அது வந்து ஓல்டு மெத்தட் அது. எப்ப நீங்க வந்து ஒரு மே ஒரு ஒரு ஷேர் ஃபோல்டர் வந்து ஒரு யூசருக்கு ப்ரொஃபைலுக்கு வந்து மேப் பண்றீங்களோ, என்ன ஆகும்னா, அப்போதைக்கு நீங்க அந்த ஸ்கிரிப்ட் ரன் பண்ணீங்க பேக்கிரவுண்ட்ல. அந்த ஸ்கிரிப்ட் வந்து நீங்க லாகின் பண்ணும்போதே, அந்த யூசர் வந்து அந்த அந்த சிஸ்டத்துல வந்து லாகின் பண்ணும்போது ஸ்கிரிப்ட் ரன் ஆகும். அப்பன்னா சிஸ்டம் ஸ்லோ ஆகும். அந்த லாகின் டயத்திலேயே வந்து அந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆவறதுனால சிஸ்டம் வந்து அதிக டைம் எடுக்கும். லாகின் ஆவறதுக்கு டைம் எடுக்கும். அடுத்து வந்து சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோ ஆகும். ஆனா, இதே நீங்க குரூப் பாலிசி மூலியமா யூஸ் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து சிஸ்டம் லாகின் பண்ணும்போது அது ரன் ஆவும். எப்படின்னா, பேக்கிரவுண்ட்ல வித் லெஸ் மெமரி ஸ்பேஸ், லெஸ் மெமரி ப்ராசஸர்ல தான் வந்து அந்த குரூப் பாலிசி வந்து ரன் ஆகும். ஓகேவா? ஸோ, இத வந்து இப்ப 3 பார்த்தோம். ஓகேவா? ஒண்ணு வந்து நம்ம மேனுவலா ஆட் பண்ணலாம். இன்னொன்னு வந்து லாகின் ஸ்கிரிப்ட் மூலியமா ஆட் பண்ணலாம். இன்னொன்னு வந்து குரூப் பாலிசி மூலியமா ஆட் பண்ணலாம். ஸோ, இந்த கிளாஸ் ஃபுல்லா, இந்த வீடியோ ஃபுல்லாவே வந்து நம்ம வந்து மேப் டிரைவ வந்து யூசர் ப்ரொஃபைலுக்கு குரூப் பாலிசி வழியா தான் ஆட் பண்ண முடியும். சரி 2 டைப்பா நம்ம வந்து இந்த குரூப் பாலிசி வந்து பயன்படுத்தலாம். ஒண்ணு வந்து எப்படி பயன்படுத்தலாம்னா, காமன் ஃபோல்டர். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு டிபார்ட்மென்ட்க்கு வந்து நான் ஒரு ஃபோல்டர் ஷேர் பண்றேன். அப்ப வந்து காமன் ஃபோல்டர். அந்த ஃபோல்டர எல்லாரும் ஆக்சஸ் பண்ணுங்கிறதும்போது, நான் வந்து அந்த காமன் ஃபோல்டர எல்லா யூசருக்கும் வந்து குரூப் பாலிசி மூலியமா வந்து நான் மேப் பண்ணி விடலாம். இன்னொன்னு வந்து பர்சனல் ஃபோல்டர், ப்ரொஃபைல் ஃபோல்டர். ஓகேவா? ஒரு சிங்கிள் யூசருக்கும் வந்து ஒரு சிங்கிள் ப்ரொஃபைல் இருக்கும்ல. அந்த ப்ரொஃபைல வந்து சிங்கிள் யூசருக்கு வந்து நான் வந்து மேப் பண்ணி விடலாம். ஓகேவா? ஸோ, இத வந்து நல்லா கவனமா புரிஞ்சுங்க. இது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ, அதுக்கு வந்து இத வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா, நான் வந்து ஒரு டிக்கெட் சிஸ்டம் வச்சு தான் நான் வந்து டிக்கெட் இமெயில வச்சு தான் நான் இந்த 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 டிசைனு அதுக்கு அடுத்து வந்து அ பிராக்டிகல் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்ப மேப் நெட்வொர்க் டிரைவ்னா சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகேவா? இந்த இந்த மெயில் கான்செப்ட்ட வச்சு நம்ம வந்து டெக்னிக்கல் வைஸா நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஹெச்ஆர்ட்டேருந்து ரிசீவ் ஆகுது. ஓகேவா? ஐடி சப்போர்ட்டுக்கு. மேப் த ஷேர் ஃபோல்டர் ஆக்சஸ். ஹை ஐடி சப்போர்ட். ஐ ஹோப் திஸ் இமெயில் ஃபைண்ட் யூ வெல். ஆஸ் பர் ஹெட் ஆஃப் தி ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், ஹெச்ஆர் ஷேர் ஃபோல்டர் ஷுட் பி ஆடட் டூ ஆல் ஹெச்ஆர் எம்ப்ளாயீஸ். ஓகேவா? இந்த ஷேர் ஃபோல்டர்ங்க வந்து நான் பழைய 2 வீடியோல பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஒரு ஃபோல்டர வந்து எப்படி ஷேர் பண்றது? ஃபைல் சர்வர்ல வந்து ஃபைல் சர்வர் எப்படி கிரியேட் பண்றது? அத வந்து எப்படி ஷேர் பண்றது? ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அத எப்படி ஷேர் பண்றது? அதுக்கடுத்து ஷேரிங் பர்மிஷன் அந்த ஷேர் ஃபோல்டருக்கு வந்து எப்படி குடுக்கறது? அந்த ஷேரிங் பர்மிஷன் குடுக்கறதுனால சப் ஃபோல்டருக்கு வந்து உங்களுக்கு பர்மிஷன் அப்ளை ஆவுறது. அதனால வந்து செக்யூரிட்டி பர்மிஷன் வந்து எப்படி அந்த ஷேரிங் ஃபோல்டருக்கு குடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் 2 வீடியோ வந்து நான் தான் கிளாஸ் வீடியோவா போட்டிருந்தேன். ஓகேவா? உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சுன்னா அந்த 2 வீடியோ பாருங்க. ஓகேவா? அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு.
ஸோ, டைரக்ட்டா வந்துடுறேன். அந்த ஹெச்ஆர் ஃபோல்டர வந்து என்ன செய்ய போறோம், ஆல் எம்ப்ளாயீஸ் ஹெச்ஆர் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ, செகண்ட் பார்த்தீங்கன்னா, அடிஷனலி கைண்ட்லி கிரியேட் யூசர் ஃபோல்டர் ஃபார் ஈச் எம்ப்ளாயி அண்ட் ஆட் இட் டூ த ஈச் யூசர் அண்ட் த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட். ஓகே. ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு காமன் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி, அந்த காமன் ஃபோல்டர வந்து எல்லா ஹெச்ஆர் எம்ப்ளாயிக்கும் வந்து ஆட் பண்ண சொல்ட்டாங்க. 2வது பார்த்தீங்கன்னா, ஒரு யூசர் ஃபோல்டர் சிங்கிள் யூசருக்கு வந்து நம்ம ஃபோல்டர் கிரியேட் பண்ணி, அதில வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல உள்ள எல்லா யூசருக்கும் வந்து செப்பரேட்டா அவங்களோட ஃபோல்டர வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ, இத நான் 2 பாயிண்ட்டையும் வந்து நான் ஒரு டயகிராமா வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஒரு காமன் ஃபோல்டரு. அது வந்து ஒரு குரூப்புக்கு ஷேர் பண்றா மாரி. அதுக்கு அடுத்தது வந்து ஒரு ஃபோல்டரு. அதில வந்து சப் ஃபோல்டர் வந்து யூசர் 1, யூசர் 2 செப்பரேட் ஃபோல்டர் இருக்கு. அந்த செப்பரேட் ஃபோல்டரையும் நம்ம என்ன செய்ய போறோம், ஒவ்வொரு யூசருக்கு வந்து ப்ரொஃபைல் ஃபோல்டரா வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ வந்து இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் என்ன செய்றேன், நான் வந்து டைரக்ட்டா வந்து நான் வந்து அ பிராக்டிகல் போயிடுவோம். ஓகேவா? ஸோ அ இங்க பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2 ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒண்ணு வந்து காமன் ஃபோல்டர் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் ரிசோர்ஸ்ங்கிறது ஒரு ஃபோல்டரு. அதுக்குள்ள நெறைய ஃபோல்டர்லாம் இருக்கு. ஓகே. இந்த ஃபோல்டருக்குனா நான் பர்மிஷன் எப்படி குடுக்குறது, செக்யூரிட்டி பர்மிஷன் எப்படி அப்ளை பண்றது, ஷேர் பர்மிஷன் எப்படி அப்ளை பண்றது லாஸ்ட் 2 வீடியோல பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஹெச்ஆர் இண்டிவிஜுவல் யூசர் ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்க வந்து 2 யூசர் ஆட் பண்ணி இத நான் சொல்றேன் ஏன் இப்படி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இத பார்த்துரலாம். ஒரு காமன் ஃபோல்டர வந்து எப்படி வந்து யூசருக்கு வந்து ஆட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ அதே மாரியே நான் என்ன செஞ்சிருக்கேன்னா, இங்க என்னோட ஆக்டிவ் டைரக்டரி யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ்க்கு போனீங்கன்னா கம்ப்யூட்டருக்கு போனீங்கன்னா, என்னோட ஹெச்ஆர்ங்கிறது பீப்பிள் அண்ட் கல்ச்சர்ங்கிறது ஒரு ஓயூ உள்ளார நெறைய யூசர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? நான் ஒரு காமன் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன். செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணிட்டு, அந்த குரூப்ல எல்லார் யூசரையும் நான் ஆட் பண்ணிட்டேன். இந்த குரூப்புக்கு வந்து மெம்பர் வந்து எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகே. அப்போ வந்து நான் இந்த ஃபோல்டர மட்டும் இப்போதைக்கு நான் அந்த பர்மிஷன வந்து அ குடுத்தா போதும். குரூப் பாலிசி மூலியமா எடிட் பண்ணா போதும். ஓகேவா? புரிஞ்சிருச்சுல. ஃபர்ஸ்ட்டு நான் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். ஃபோல்டர் கிரியேட் பண்ண பிறகு, அதுக்கு அடுத்து வந்து நான் ஏற்கனவே பர்மிஷன் ஆல்ரெடி குடுத்துட்டேன் பழைய வீடியோல. அதுக்கு அடுத்து வந்து இங்க என்ன செஞ்சிருக்கேன்னா, இந்த குரூப்ப கிரியேட் பண்ணி, செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணிட்டு, அந்த குரூப்ல வந்து எல்லா யூசரையும் நான் ஆட் பண்ணிட்டேன். யாருக்கெல்லாம் அந்த ஃபோல்டர் ஆக்சஸ் வேணுமோ, அந்த யூசர் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகே. அதுக்கு அடுத்து என்ன செய்றேன் நானு, டைரக்ட்டா வந்து ஓகே சாரி. அப்ப அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, விண்டோ சர்வர் மேனேஜர் இருக்குல்ல, டேஷ்போர்ட் அத ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு, இங்க ரைட் சைட்ல டூல்ஸ்ன்னு இருக்கும். டூல்ஸ கிளிக் பண்ணிட்டு, இங்க என்ன செஞ்சீங்கன்னா, குரூப் பாலிசி மேனேஜ்மென்ட்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. ஓகே. கிளிக் பண்ணிட்டு, என்ன செய்யுங்க, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட்ன்னு இருக்கும். ஓகேவா? நீங்க எப்ப குரூப் பாலிசி இந்த மாரி கிரியேட் பண்றீங்களோ, உங்க குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட்ல தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த குரூப் பாலிசிய கிரியேட் பண்ணணும். ஓகேவா? குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட்ல வந்து கிளிக் பண்ணிட்டு, ரைட் கிளிக் பண்ணிட்டு, நியூ குடுத்துட்டு, என்ன செய்யுங்க, உங்களோட குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட்டோட நேம் குடுத்துருங்க. ஹெச்ஆர். எனக்கு தகுந்தா மாரி நான் நேம் குடுத்துக்கிறேன். மேப் டிரைவ், மேப் ஃபோல்டர். ஓகே. ஃபோல்டர். என்ன செஞ்சுடுறேன், நான் ஓகே குடுத்துடுறேன். ஓகே குடுத்த பிறகு எனக்கு வந்து இந்த குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட்க்கு உள்ளார கீழ வந்து எனக்கு வந்து மேப் ஹெச்ஆர் சாரி ஹெச்ஆர். ஸோ எனக்கு வந்து கிரியேட் ஆயிடும். கிரியேட் ஆன பிறகு என்ன செய்றீங்க, நீங்க கிரியேட் பண்ண அந்த குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட்ல என்ன செய்யுங்க, ரைட் கிளிக் பண்ணிட்டு எடிட் போங்க. எடிட் போன பிறகு இங்க என்ன ஆகும்னா ஆக்சுவலா நான் சொன்னா மாரி, நான் ஆட் பண்ணல. ஏன்னா, நான் கம்ப்யூட்டருக்கு ஆட் பண்ணேன்னா, எல்லா எல்லா கம்ப்யூட்டருக்கும் வந்து அந்த ஃபோல்டர் வந்து மேப் ஆயிடும். ஓகேவா? நான் வந்து யூசரோட இதுக்கு தான் ஆட் பண்ண போறேன். எனக்கு வந்து பர்ட்டிகுலர் டிபார்ட்மென்ட்க்கு தான் எனக்கு தேவை. ஓகேவா? பர்ட்டிகுலர் டிபார்ட்மென்ட் யூசருக்கு மட்டும் தான் எனக்கு வந்து நான் வந்து ஷேர் ஃபோல்டர் வந்து நான் மேப் பண்ண போறேன். ஓகேவா? அதனால வந்து யூசர் கான்ஃபிகரேஷன் தான் நீங்க வந்து சூஸ் பண்ணணும். ஓகேவா? செலக்ட் பண்ணிட்டு என்ன செய்யுங்க, இங்க கீழ பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ்ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, விண்டோஸ் செட்டிங்ஸ் அதையும் கிளிக் பண்ணிட்டு, இந்த பார்த்தீங்கன்னா, மேப் டிரைவ் மேப்ஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? அத கிளிக் பண்ணிட்டு என்ன செய்யுங்க, ரைட் கிளிக் பண்ணி நியூ போயிட்டு, மேப்டு டிரைவ்ன்னு இருக்குல்ல, அத கிளிக் பண்ணுங்க. இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய ஆப்ஷன் இருக்கும்.
ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்ஷன்ல வந்து நெறைய ஆப்ஷன் இருக்கும். ஒண்ணு வந்து கிரியேட்ன்னு இருக்கும். அடுத்து ரீப்ளேஸ்மென்ட்ன்னு இருக்கும். அப்டேட்ன்னு இருக்கும். டெலீட்ன்னு இருக்கும். இந்த கிரியேட்ட கிளிக் பண்ணி இந்த இடத்துல உங்களோட ஷேர் ஃபோல்டர் லொகேஷன வந்து மேப் பண்ணிட்டீங்கன்னா, என்ன செய்யும்னா, இது அந்த யூசர் சைட்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அந்த இந்த இந்த லொகேஷன் வந்து கிரியேட் ஆயிடும். ஓகேவா? இதே ரீப்ளேஸ்மென்ட் குடுத்தீங்கன்னா, ஏற்கனவே குடுத்திருக்கீங்க. ஒரு 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 லொகேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. அந்த லொகேஷனுக்கு வேணாம். திருப்பியும் வந்து எல்லா யூசரும் அந்த லொகேஷன மாத்தணும் அப்டின்ட்டீங்கன்னா, இந்த இடத்துல அந்த புது லொகேஷன குடுத்துட்டு, இந்த இடத்துல ரீப்ளேஸ்ன்னு குடுத்துட்டு, இந்த இடத்துல புது லொகேஷன் குடுத்துட்டு, அப்ளை குடுத்தீங்கன்னா, யூசர் சைட்ல வந்து அந்த புது லொகேஷனோட மேப் டிரைவ் வந்து அப்டேட் ஆயிடும். இதே அப்டேட்டுங்கன்னு குடுத்தீங்கன்னா, ஏற்கனவே உள்ளத வந்து இந்த ரீப்ளேஸும் இந்த அப்டேட்டும் ஒரே ஒரே டெஃபினிஷன் தான். ஓகேவா? ஒரே ஒரே இதுதான். ஓகேவா? ஸோ பை டிஃபால்ட்டாவே வந்து அப்டேட் தான் இருக்கும். ஓகேவா? பை டிஃபால்ட்டாவே வந்து அப்டேட் தான் இருக்கும். ஸோ டெலீட்ன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து நீங்க குடுத்தத வந்து ரிமூவ் பண்றது. யூசருக்கு வந்து நீங்க அசைன் பண்ணிட்டீங்க. மேப் டிரைவ் வந்து அசைன் பண்ணிட்டீங்க. ஷேர் ஃபோல்டர் ஆக்சஸ் வந்து அசைன் பண்ணிட்டீங்க. அத வந்து ரிமூவ் பண்றதுக்கு நீங்க என்ன செய்வீங்க? டெலீட்ன்னு குடுப்பீங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து பை டிஃபால்ட்டாவே வந்து அப்டேட்டே வைக்கிறேன். ஓகே. இப்ப நான் என்ன செய்றேன்னா, என்னோட ஷேர் ஃபோல்டரோட லொகேஷன வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். செக்யூரிட்டில போயிட்டு இங்க ஷேரிங்ல போயிட்டு இங்க பார்த்தீங்கன்னா, என்னோட நெட்வொர்க் பாத் இருக்கு. ஓகேவா? அத நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு, இது வந்து ஓகே. காப்பி பண்ணிட்டு என்ன செய்றேன், இங்க வந்து நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ ரீகனெக்ட்ங்கிறது ஒண்ணும் கிடையாது. சப்போஸ் இன் கேஸ் வந்து உங்களோட யூசரோட கம்ப்யூட்டர் வந்து நெட்வொர்க் ஃபால்ட் ஏதாச்சும் ஹேப்பன் ஆயிடுச்சுன்னா, அவங்க வந்து திருப்பியும் நெட்வொர்க் கிடைக்கும்ல, ட்ரபிள் ஷூட் பண்ணி நெட்வொர்க் கிடைக்கும்ல திரும்பியும். அப்போ வந்து ரீகனெக்ட் ஆகணும் ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னு சொல்லிட்டு மேனுவலா நம்ம வந்து ஆட் பண்ணாம ரீகனெக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஆப்ஷன். இத கிளிக் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ இது என்ன லேபல் ஆஸ்ங்கிறது வந்து, உங்களோட பாத்த வந்து நான் மென்ஷன் பண்ணாம, இந்த பாத் வந்து அந்த யூசருக்கு கிடைக்காம, நான் என்ன செய்றேன்னா, வேற ஒரு நேம் கிடைக்கணும். இந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் ரிசோர்ஸ்ன்னே அவங்களுக்கு காட்டக்கூடாது. இதுல வந்து வேற நேமா அவங்களுக்கு வந்து அந்த மேப் டிரைவ் வந்து ஆட் ஆகணும். அதுக்கு தான் வந்து இந்த லேபல் ஆஸ்ன்னு குடுக்குறது. ஸோ நான் இங்க என்ன செய்றேன், ஹெச்ஆர் வொர்க் ஸ்பேஸ்ன்னு குடுத்துடுறேன். வொர்க் ஸ்பேஸ், ஹெச்ஆர் வொர்க் ஸ்பேஸ். ஸோ இத வந்து நான் காமன் நேமா குடுத்துர்றேன். ஸோ இந்த டிரைவ் லெட்டர்ங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த டிரைவ்ல வந்து ஆட் பண்ணணும். டிரைவ் லெட்டர்ல வந்து ஆட் பண்றது சொல்றதுக்காக நான் ஹச்ன்னு குடுத்துர்றேன். ஸோ நான் இத குடுத்துட்டேன்னா, நான் யாரெல்லாம் இந்த யூசர வந்து நான் செலக்ட் பண்றேனோ, அவங்களுக்கு வந்து இந்த லேபிள்லயும், இந்த லெட்டர்லயும் வந்து அவங்களுக்கு வந்து அந்த மேப் டிரைவ் வந்து ஆட் ஆகும். ஓகே. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்க காமன்ட்டு சொல்லியிருக்குல்ல. இந்த நெக்ஸ்ட் டேப் பார்த்தீங்கன்னா, காமன்ட் இருக்கு. ஸோ இதுல வந்து ரன் இன் லாக்டு ஆன் யூசர்ஸ் செக்யூரிட்டி கான்டாக்ட்ஸ் ஓகேவா? இது வந்து ஒண்ணு ஒரு 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 யூசர் வந்து லாகின் பண்றாங்க. அதுக்கு அடுத்து வந்து இன்னொரு தடவ வந்து இன்னொரு சிஸ்டத்துல லாகின் பண்ணும்போதே அந்த செக்யூரிட்டி அவங்க வந்து லாகின் பண்ணும்போது அவங்களோட அந்த ப்ரொஃபைல் இத வச்சு அவங்களுக்கு வந்து இந்த ஷேர் ஃபோல்டர் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதே அவங்க பழைய நேத்து அவங்க வந்து அந்த யூஸ் பண்ணாத கம்ப்யூட்டர்ல வேற யாராச்சும்னா இந்த ஹெச்ஆர் உள்ளாதவங்க வந்து லாகின் பண்ணும்போது அந்த அந்த ஃபோல்டர் வந்து அந்த ஷேர் ஃபோல்டர் வந்து ஆக்சஸ் வந்து ரிமூவ் ஆயிடும். ஓகேவா? ஸோ இத கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா? இந்த இது ஐட்டம் அ ஸோ இந்த ஐட்டம்ஸ் லெவல் டார்கெட்டிங் கிளிக் பண்ணிட்டு என்ன செய்யுங்க, டார்கெட்டிங்ன்னு இருக்குல்ல அத கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நியூ ஐட்டம்ன்னு இருக்குல்ல. இது என்ன செய்யுங்க, இதில போயிட்டு செக்யூரிட்டி குரூப் ஓகே. நான் குரூப் தான் செலக்ட் பண்ண போறேன். ஓகேவா? அதனால செக்யூரிட்டி குரூப்ப வந்து கிளிக் பண்ணிடுறேன். ஸோ செக்யூரிட்டி குரூப்ப கிளிக் பண்ண பிறகே உங்களுக்கு தெரிஞ்சிரும். இங்க யூசர்ஸ் இன் குரூப்ஸ்ன்னு சொல்லிட்டு பை டிஃபால்ட்டாவே வந்து அதே வந்து டிக் ஆயிருக்கும். ஓகேவா? அதே செலக்ட் ஆயிருக்கும். ஸோ இங்க என்ன செய்றீங்க, உங்களோட குரூப்ப மட்டும் செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ ஹெச்ஆர் ஓகேவா? என்னோட குரூப்ப மட்டும் செலக்ட் பண்ணிட்டு, நான் ஓகே குடுத்துடுறேன். ஓகே குடுத்துட்டு, நான் இங்க குடுத்துட்டு, அப்ளை ஓகே. ஸோ இப்ப 2வது அடுத்த ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஷேர் ஃபோல்டர் வந்து அந்த குரூப்புக்கு வந்து மேப் பண்ணியாச்சு. ஓகே. அந்த குரூப்புக்கு வந்து நான் சொல்லிட்டேன். அந்த குரூப்புக்கு வந்து எனக்கு இந்த ஷேர் ஃபோல்டர் வந்து மேப் ஆகணும்னு சொல்லிட்டு நான் குடுத்துட்டேன். ஸோ இப்ப என்னன்னா, அடுத்த ஸ்டெப் என்னன்னா, ஸோ குரூப் பாலிசி போயிடுங்க. குரூப் பாலிசி மேனேஜ்மென்ட் போயிடுங்க. போயிட்டு, என்னோட குரூப்புக்கு நான் இங்க ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ என்னோட குரூப் எங்க இருக்கு? நான் வந்து ஐடி லேர்னிங் யூசர்ஸ்க்கு தான் வந்து அந்த அந்த இதுல வந்து என்னோட பீப்பிள் அண்ட் கல்ச்சர்க்கு தான் வந்து எனக்கு அந்த அந்த குரூப்புக்கு தான் வந்து எனக்கு ஆட் ஆகணும். ஓகேவா? நான் நான் கிரியேட் பண்ண குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட் வந்து இந்த குரூப்புக்கு தான் வந்து ஆட் ஆகணும். அப்ப என்ன செய்யுங்க, இத ரைட் கிளிக் எந்த எந்த குரூப்புக்கு நீங்க செலக்ட் பண்றீங்களோ, எந்த குரூப்புக்கு நீங்க அப்ளை ஆகணுமோ, அந்த குரூப்ப ரைட் கிளிக் பண்ணி ஓகே சாரி. அந்த குரூப்ப ரைட் கிளிக் பண்ணி ஏற்கனவே கிரியேட் பண்ணிட்டீங்க.
புது குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதா இருந்தா, இத நீங்க கிளிக் பண்ணிக்கணும். ஓகேவா? நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணிட்டேன். குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு வந்து ஜஸ்ட் லிங்க் மட்டும் தான் பண்ணணும். ஓகேவா? அதனால இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு, இங்க பார்த்தீங்கன்னா, நான் குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் வந்து இங்க இருக்கும். ஓகேவா? அத வந்து என்ன செஞ்சுருங்க, ஓகே குடுத்துருங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட் வந்து எனேபிள் ஆயிடுச்சு. குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட் வந்து எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ இதுல நான் போய் பார்த்தேன்னா, எனக்கு வந்து ஸ்டேட்டஸ்ல வந்து பார்த்தேன்னா எனக்கு இருக்கும். டீட்டெயில்ஸு, செட்டிங்ஸ். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நான் குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட் பின்னனா ஏற்கனவே நான் லிங்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதனால வந்து எனக்கு வந்து ஆ இந்த இதுல காட்டும். ஹச்ல லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா, இதோட ஃபுல் டீட்டெயில்ஸும் அதுல இருக்கும். நம்ம அப்ளை பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இதுல காட்டும். எதுல போய் பார்ப்பீங்கன்னா, இந்த குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட்ன்னு இருக்குல்ல, அதுல போய் பார்ப்பீங்க. ஓகேவா? இது பார்த்தீங்களா, லாகின் இது குடுத்துருக்கோம். எஸ்ன்னு குடுத்துருக்கோம். அது எல்லாமே வந்து இதுல காட்டும். ஸோ இப்ப என்ன செய்வோம், நம்ம யூசர் சைட்ல போயிட்டு நம்ம வந்து நம்மளுக்கு லாகின் அந்த மேப் டிரைவ் ஆயிருதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஓகே இன்னும் ஆகல. ஸோ நான் குரூப் பாலிசி ஆ அப்டேட் பண்றேன். ஜிபி அப்டேட் ஸ்லாஷ் ஃபோர்ஸ். ஸோ இதுக்கு இவங்களுக்கும் அப்டேட் 2 பேருமே வந்து ஆக்சுவலா வந்து ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட் உள்ளவங்க தான். ஓகேவா? இவங்களுக்கு வந்து நான் குரூப் பாலிசி அப்டேட் பண்றேன். அப்டேட் ஸ்லாஷ் ஃபோர்ஸ். ஸோ பார்த்தீங்களா? வந்துருச்சு. ஸோ இவங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலா இவருக்கு வந்து இந்த இடத்துல பர்மிஷன் கிடையாது. நான் பழைய வீடியோல வந்து பர்மிஷன் குடுக்கல. பார்த்தீங்கன்னா, பர்மிஷன் வந்து டினைன்டு வரும். ஓகேவா? ஸோ இது வந்து காமன் ஃபோல்டர வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் ஆட் பண்றது. ஒரு காமனா ஒரு ஃபோல்டர் ஒரு டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டு, அத வந்து நம்ம எல்லாருக்குமே ஆட் பண்றது. ஓகேவா? இந்த எடுத்து வச்சு பாருங்க. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஸோ அடுத்து என்ன செய்ய போறோம்? அ அதுக்கு அடுத்து என்ன செய்ய போறோம் நம்ப, குரூப் பாலிசிய வந்து ஒரு ப்ரொஃபைலுக்கு எப்படி ஆட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஓகேவா? ப்ரொஃபைலுக்கு வந்து எப்படி ஆட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். சாரி. ஸோ நீங்க வந்து ஆஸ் யூசுவல் வந்து இப்ப என்ன செய்யணும், ப்ரொஃபைலுக்கு வந்து நம்ம பார்த்துருவோம். சாரி ஒரு நிமிஷம். மெசேஜ் வந்திருக்கு. ஓகே. ப்ரொஃபைலுக்கு வந்து எப்படி ஆட் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். ஸோ ஆக்சுவலா வந்து ப்ரொஃபைல்னா என்ன அர்த்தம்னா, இந்த டயகிராம்ல பார்த்தா தெரியும். ஆக்சுவலா இந்த ப்ரொஃபைல்ல வந்து ஒரு சிங்கிள் யூசருக்கு வந்து ஒரு ப்ரொஃபைல் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு, அவங்களுக்கு வந்து ஆக்சஸ் குடுக்க போறோம். ஓகேவா? ஸோ அது எப்படி ஆட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ ஓகே. ஸோ இந்த ஃபோல்டர் எடுத்தீங்க. இந்த ஃபோல்டர்ல வந்து என்ன செஞ்சிருக்கேன், நான் வந்து 2 யூசர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஏன் இந்த மாரி யூசர் கிரியேட் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபைல்ல ஆட் பண்றதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து யூசர் பிரின்சிபல் நேம் ஓகேவா? யூசர் பிரின்சிபல் நேம் வந்து நம்ம இங்க குடுக்கணும். இந்த இத நீங்க எங்கேருந்து எடுப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து இங்க இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இங்க இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த இந்த ஆ ஏ டாட் கல் கபாபி அல் அல் கபி அல் கபின்னு இருக்குல்ல. ஓகே. அது வந்து இந்த இருக்கு. ஓகேவா? இதுல வந்து யூசர் பிரின்சிபல் நேம தான் நம்ம இங்க குடுக்கணும். ஓகேவா? ஆக்சுவலா வந்து அக்கவுண்ட்க்கு போனீங்கன்னா, இங்க வந்து இதான் உங்களுக்கு யூசர் பிரின்சிபல் நேம். யூசர் பிரின்சிபல் லாகான் நேம். ஓகேவா? யூசர் பிரின்சிபல் லாகான் நேம். ஓகேவா? யூசர் பிரின்சிபல் நேம். ஓகே. ஸோ, இது இது இங்கே உள்ள நேம நீங்க ஆக்சுவலா வந்து அந்த அக்கவுண்ட்ல உள்ள நேம இங்க ஆக்சுவலா நீங்க ஃபோல்டர் நேமா குடுக்கணும். ஆக்சுவலா வந்து நீ அக்கவுண்ட் உள்ள நேம இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அதே தான் குடுத்திருப்பேன். அக்கவுண்ட் உள்ள நேம அ யூசர் ஃபோல்டர் நேமா குடுக்கணும். ஓகேவா? யூசரோட ஃபோல்டர் நேமா குடுக்கணும். யார் அக்சஸ் பண்றாங்களோ அவங்களோட நேமா குடுக்கணும். ஃபர்ஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இது இண்டிவிஜுவல் யூசர் ப்ரொஃபைல். அதுக்கு அடுத்து வந்து இங்க வந்து அந்த எந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு யூசரோட லாகான் நேம் தான் குடுக்கணும். யூசரோட லாகான் நேம் வந்து நீங்க இதுல யூசர் போனீங்கன்னா, அக்கவுண்ட்ஸ்ல எடுப்பீங்க. அக்கவுண்ட்ல வந்து உங்களுக்கு யூசர் லாகான் நேம் இருக்கும். ஓகேவா? இந்த நேம குடுத்துருங்க.
ஓகேவா? இதுல வந்து நீங்க இந்த இடத்துல நீங்க ப்ரொஃபைல் ஆட் பண்ணலாம். ஓகேவா? இந்த இடத்துலயும் வந்து ப்ரொஃபைல் ஆட் பண்ணலாம். ஓகேவா? இந்த இடத்துல வந்து யூசரோட ப்ரொஃபைல் ஆட் பண்ணலாம். நான் இது மூலியமா ஆட் பண்ணல. நான் குரூப் பாலிசி மூலியமா தான் இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ இது வந்து நான் அடுத்த கிளாஸ்ல வந்து இந்த லாக் ஆன் ஸ்கிரிப்ட் சொன்னேனே அதையும், இதையும் வந்து பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. ட்ரை பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த டாபிக்கையும். ஓகேவா? ஸோ, இப்ப என்ன செய்றேன் நானு, ஆஸ் யூசுவல் வந்து பர்மிஷன் நான் ஏற்கனவே குடுத்துட்டேன். ஓகேவா? பர்மிஷன் வந்து நான் ஏற்கனவே குடுத்துட்டேன். ஸோ, இதுல உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஷேரிங்ல ஷேர் பண்ணலையோ? ஓகே சாரி. இது வந்து நான் ஷேரும் பண்ணிடுறேன். ஷேர் பண்ணிட்டு என்ன செஞ்சிடுறேன், அ பர்மிஷன் ஓகே எவரிஒன் அப்ளை குடுத்துட்டு ஓகே குடுத்துடுறேன். அப்ளை ஓகே. ஸோ, இப்போ வந்து எனக்கு வந்து யூசர் லாக் ஆன் வந்து இதாயிடுச்சு. ஷேர் ஆயிடுச்சு. நான் செக்யூரிட்டில போயிட்டு என்ன செய்றேன், ஓகே. ஆயிடுச்சு. அதுக்கடுத்து என்ன செய்றேன், உள்ளார போயிட்டு இந்த இடத்துல வந்து நான் சிங்கிள் யூசருக்கு மட்டும் நான் குடுத்துடுறேன். சிஸ்டத்துல ஆக்சுவலா வந்து அ ஓகே. எனக்கு வந்து இவங்களுக்கு யூசர் இருக்கக்கூடாதா? அப்ளை ஓகே. எடிட்ல போயிட்டு அந்த யூசர மட்டும் நான் ஆட் பண்ணிடுறேன். அல்கபை மாடிஃபை ஓகே. டன். இப்ப இவங்களுக்கும் அதே மாரி குடுத்துடுறேன். அவருக்கு இருக்கு ஆல்ரெடி. அவருக்கு மட்டும் தான் இருக்கு. ஓகே. ஸோ, இப்போ வந்து நான் வந்து சிங்கிள் சொன்னா முன்னாடி ப்ரீவியஸா சொன்னேனே தானே, இண்டிவிஜுவல் யூசர்ன்னு குடுத்துட்டு, அந்த எந்த யூசர் நீங்க வந்து ஷேர் பண்ண போறீங்களோ, அவங்களோட யூசரோட ப்ரொஃபைல் நேம் ஓகேவா? யூசர் பிரின்சிபல் நேம கொண்டு வந்து இங்க குடுத்துறணும். குடுத்துட்டு என்ன செய்றீங்க, அடுத்த ஸ்டெப் வந்து அதே மாரியே ஜிபி குரூப் பாலிசி மேனேஜ்மென்ட் போயிட்டு, இப்ப என்ன செய்றீங்க, ஸோ இதுல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ ஸோ நீங்க வந்து அந்த ஒரே யூசர் குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட்லயே யூஸ் பண்ணி நீங்க மேப் பண்ணலாம். ஒரே குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட் வந்து யூஸ் பண்ணி நீங்க மேப் பண்ணலாம். நான் இதிலயே போயிட்டு எடிட் போயிட்டு என்ன செய்றேன், அ அதே அதே பழைய குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட் தான் நான் கிரியேட் பண்ணதிலயே போயிருக்கேன். ஓகேவா? அதில போயிட்டு செட்டிங்ஸ் போயிட்டு என்ன செய்றீங்க, இங்க போயிடுங்க. திருப்பியும் இதே கிளிக் பண்ணி மேப் டிரைவ் அப்படி போயிட்டு என்ன செய்யுங்க, இந்த இடத்துல அப்டேட் குடுத்துட்டு என்ன செய்றேன், என்னோட குரூப் பாலிசி அந்த ஃபோல்டரோட நெட்வொர்க் பாத் வந்து நான் காப்பி பண்றேன். ஓகேவா? நெட்வொர்க் பாத்து காப்பி பண்ணிட்டு காப்பி பண்ணிட்டு என்ன செய்றேன், அதில போயிட்டு நான் ஆட் பண்றேன். சரி நியூ நெட்வொர்க் பாத்து ஏற்கனவே இருக்குன்னு வருது. ஓகே. இதில என்ன செய்யுங்க, அ இதில வந்து ரீகனெக்ட் அதில குடுத்துட்டு என்ன செய்யுங்க, இதில வந்து நீங்க என்ன குடுக்கணும் அப்டின்டா, ஸோ ஆக்சுவலா வந்து இந்த இது குடுத்த பிறகு இந்த இடத்துல என்ன செய்யுங்க, ஸ்லாஷ் டா ஸ்லாஷ் பெர்சன்டேஜ் குடுத்துட்டு லாக் ஆன் யூசர். ஸோ இந்த வேரியபிள பொறுத்தவரைக்கும் என்னான்னா உங்களுக்கு, யாரு லாகின் பண்றாங்களோ அந்த யூசர் நேமோட அவங்களோட ப்ரொஃபைல் வந்து நீ ஆட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? இந்த பாத்ல வந்து இது நான் குடுத்தேன்னா, இந்த வேரியபிள் குடுத்தேன்னா, இந்த 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 இவங்களுக்கு வந்து யார் லாகின் பண்றாங்களோ, நான் பர்ட்டிகுலர் நேம் குடுக்கல. யாரெல்லாம் வந்து அவங்களோட யூசர் அக்கவுண்ட் வச்சு லாகின் பண்றாங்களோ, அவங்களுக்கு வந்து இந்த பாத்த அசைன் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். ஓகேவா? ஸோ, அதுக்கு அடுத்து என்ன செய்றேன், இந்த இடத்துல போயிட்டு, என்ன செய்றேன், நான் வந்து ம் அவங்களோட பேரு அந்த இதே குடுத்துடுறேன். அந்த ப பெர்சன்டேஜ் லாக் ஆன் யூசர் யூசர் ஓகே. பெர்சன்டேஜ் பர்சனல் புரொஃபைல் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். சாரி புரொஃபைல்ன்னு சொல்லி குடுக்குறேன். புரொஃபைல் ஃபோல்டர் ஓகே. ஸோ, அதுக்கு அடுத்து என்ன செய்றேன் நானு, இந்த இடத்துல காமன்ல போயிடுறேன். ஸோ, டிரைவ் செலக்ட் பண்ணணும். ஓகே. டிரைவ் செலக்ட் பண்ணிட்டு காமன்ல போயிடுறேன். அதே செக்யூரிட்டி ரன் இன் லாக்ட் ஆன் அந்த ஃபியூச்சர கிளிக் பண்ணிட்டு, நான் என்ன செய்றேன், இங்க வந்துட்டு டார்கெட் இதுல என்ன செய்யணும் நீங்க, அந்த குரூப் செலக்ட் பண்ணக்கூடாது. யூசர் செலக்ட் பண்ணணும். ஓகேவா? யூசர் செலக்ட் எந்த யூசருக்கு உங்களுக்கு வேணுமோ, அந்த யூசர செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் என்ன செய்றேன், அந்த யூசர நான் ஆட் பண்றேன்.
யார் எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஏ டாட் எல்டபிள்யூ. ஓகே. நான் யூசர் ஆட் பண்ண பிறகு எனக்கு யூசர் எஸ்ஐடி இங்க வந்து அந்த ஐடி வந்துரும். ஓகேவா? ஸோ நான் என்ன செஞ்சுடுறேன், ஓகே குடுத்துட்டு அப்ளை. ஓகே. அடுத்து வந்து நான் 2வது யூசருக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதே மாரியே அந்த இத பார்த்து இது பண்ணிட்டு ஸ்லாஷு பெர்சன்டேஜ் லாக் ஆன் யூசர். ஓகேவா? பெர்சன்டேஜ் ஓகே. பெர்சன்டேஜ். ஸோ அதுக்கு அடுத்து என்ன செய்றேன், ரீகனெக்ட் கிளிக் பண்ணிட்டு, எனக்கு அதே அ பெர்சன்டேஜ் லாக் ஆன் யூசர்ஸு அத இது பண்ணிட்டு என்ன செஞ்சுடுறேன், இங்க அதையே குடுத்துட்டு அ ப்ரொஃபைல் ஃபோல்டர். ஓகே. ப்ரொஃபைல் ஃபோல்டர். ஓகேவா? ஸோ இதே நான் குடுத்துடுறேன். குடுத்துட்டேனா, ஓகே. இப்ப என்ன செய்றேன், காமன்ல போயிட்டு, ரன்ல போயிட்டு, அந்த யூசர வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். எந்த யூசர? எனக்கு எந்த யூசர் இங்க வேணுமோ, ரோ ஓகே. குடுத்துட்டு அந்த ஐடிய செலக்ட் பண்ணிட்டு, ஓகே குடுத்துறேன். அப்ளை. ஓகே. புரிஞ்சுச்சுனா நான் வந்து இது பண்ணது உங்களுக்கு புரிஞ்சுச்சுல்ல? ஸோ புரியலன்னா திருப்பி இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ இது 2ம் வந்து ப்ரொஃபைல் ஃபோல்டர். இது வந்து காமன் ஃபோல்டர். ஓகே. இப்ப நான் என்ன செய்றேன், குரூப் பாலிசி ஓகே. அந்த இதுல போயிட்டு லிங்க் பண்ணணும். ஓகே. லிங்க் பண்ணிடுறேன். என்ன செய்றேன், இந்த என்னோட ஓயூல வந்து நான் லிங்க் பண்ணணும். ஓகேவா? அதே மாரி லிங்க் அண்ட் எக்ஸிட்டிங் ஓயூல போயிட்டு என்ன செஞ்சுடுறேன், ஆல்ரெடி நான் மேப் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோல்டரு லிங்க் ஆயி தான் இருக்கு. ஓகே. பிரச்சனை கிடையாது. ஸோ இப்ப என்ன செய்றேன், சிஎம்டி ஜிபி அப்டேட் ஸ்லாஷ் ஃபோர்ஸ். ஓ! இது வந்து வேற யூசர்ன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த யூசருக்கு வராது. இந்த யூசர் நேம் வந்து வேறயா இருக்கே. அரீனா அவோலி. ஓகே. இவங்களுக்கு ரன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா? ஸோ இந்த ரோய்க்கு வந்துருச்சு பாருங்க. நம்ம ஆக்சுவலா வந்து அந்த யூசர் நம்ம குடுக்கக்கூடாது. நான் போயிட்டு எடிட் பண்றேன். எடிட் பண்றது உங்களுக்கு தெரிஞ்சிரும்ல. இப்போ வந்து நான் எப்படி எடிட் பண்றேன்ட்டு. ஸோ இதில போயிட்டு ஜஸ்ட் எடிட் பண்ணிடுங்க. எடிட் பண்ணிட்டு அதே ப்ரிஃபரன்ஸ் போயிட்டு விண்டோஸ் அப்டேட், விண்டோஸ் செட்டிங்ஸ்ல போயிட்டு இந்த மேப் டிரைவ் கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? ஆக்சுவலி கிரியேட் பண்ணது உங்களுக்கு இருக்கும். ஓகே. நான் என்ன செய்றேன், செகண்ட் திங் தான் நான் வந்து ஒரு கிரியேட் பண்ணேன். ப்ராப்பர்ட்டீஸ் போயிட்டு என்ன செய்யுங்க, டார்கெட்ல போயிட்டு இவர ரிமூவ் பண்ணணும். ஸோ இவருக்கு அந்த இது ஆகக்கூடாது. ஆக்சுவலா வந்து அரினான்னு உள்ளவங்களுக்கு தான் ஆகணும். இங்க சேஞ்ச் ஆயிடுச்சு. எஸ்ஐடி வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த எஸ்ஐடினா உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். இந்த எஸ்ஐடி கான்செப்ட்னா உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஆக்சுவலா நீங்க எப்போ ஒரு ப்ரொஃபைல கிரியேட் பண்ணி அ ஏடில கிரியேட் பண்ணிட்டு அந்த யூசர் லாகின் பண்றாங்கல்ல, அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எஸ்ஐடி வந்து ஜெனரேட் ஆகும். ஆக்சுவலா வந்து நீங்க இது ஒரு தனி கான்செப்ட். ஓகேவா? இது வந்து இப்ப நான் சொல்லணும்னு நெனச்சீங்கன்னு வச்சுக்கங்களேன். எப்படின்னா, இப்போ ஒரு ஏடில நீங்க யூசர் கிரியேட் பண்றீங்கல்ல, அவங்க வந்து கம்ப்யூட்டர்ல லாகின் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அது வந்து ஒரு ப்ரொஃபைலா தான் கிரியேட் ஆகும். நீங்க வந்து அந்த விண்டோஸ் சிஸ்டம் ப்ராப்பர்ட்டீஸ் போய் பார்த்தீங்கன்னா, அது ஒரு ப்ரொஃபைலா தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? அங்க ப்ரொஃபைல்ல வந்து டெஸ்க்டாப்பு, பிக்சரு, டவுன்லோடு, டாக்குமெண்ட் அந்த ப்ரொஃபைல் எல்லாம் கிரியேட் ஆகும். ஓகேவா? அது நான் டைம் இருந்தா அடுத்த கிளாஸ்ல நான் போடுறேன் அந்த வீடியோவ. அதுல வந்து ஒரு எஸ்ஐடி தான் கிரியேட் ஆகும். ஓகேவா? அந்த எஸ்ஐடி மேட்ச் பண்ணா உங்களுக்கு வந்து லாகின் பண்ற மாரி. அதான் கான்செப்ட். ஓகே. நான் இப்போ வந்து அப்ளை வந்து ஓகே குடுத்துடுறேன். ஸோ இப்போ வந்து நான் குரூப் பாலிசி வந்து இங்க அப்டேட் பண்ணிடுறேன்.
ஸோ இது உங்களுக்கு இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்டேட் பண்ணிட்டேன் இங்க. ஸோ இப்ப போய் பார்த்தீங்கன்னா, இன்னும் வரல. ஸ்பேஸ் அரீனா தான் லாகின் பண்ணேன். ஸோ இதே மாரி இன்னும் ஃபியூச்சர்ல வந்து நெறையா வீடியோ நான் ட்ரை பண்ணி போடுறேன். யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஓகேவா? நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தயவுசெய்து உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ யூஸ்ஃபுல்லான திங்ஸ் நான் வந்து எப்படியும் நான் வந்து உங்களுக்கு புரியிற மாரி தான் நான் வந்து என்னோட வீடியோ நான் கண்டிப்பா போடுறேன் உங்களுக்கு. ஸோ வந்து நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணல தான் எனக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து நான் வந்து இன்னும் என்னோட இம்ப்ரூவ்மெண்ட்ட வச்சு என்னால பண்ண முடியுமோ அவ்வளோதான் நான் பண்ணி உங்களுக்கு போடுறேன். ஸோ பாலிசி ரன் ஆவணும். டைம் எடுக்குது பாலிசி ரன் ஆவறதுக்கு. பாலிசி ரன் ஆவறதுக்கு டைம் எடுக்குது. ஸோ இத நான் ஜஸ்ட் லாக் ஆஃப் பண்ணிட்டு திருப்பியும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சைன் அவுட். லாகின் யூசர் ப்ரொஃபைல்ல தான் லாகின் ஆயிருக்கு. ஸோ ஜஸ்ட் நான் திருப்பியும் துபாய் ஆட் லாகின் பண்ணி பார்ப்போம். இல்லாட்டி ஜஸ்ட் இந்த இத மட்டும் டெலீட் பண்ணிட்டு நம்ம திருப்பி ஆட் பண்ணுவோம் ஆக்சுவலா. ஸோ நான் திருப்பியும் குரூப் பாலிசி அப்டேட் பண்றேன். திருப்பி அப்டேட். ஓப்ஸ். சாரி. ஜிபி அப்டேட் ஸ்லாஷ் ஸோ உங்களுக்கு வந்து இப்ப நீங்க எத்தனை யூசர் இருக்கனாலும் இதே மாரி ஒரு சிங்கிள் ப்ரொஃபைல் நான் இந்த ஹெச்ஆர் மேப் டிரைவ் மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட் மட்டும் கிரியேட் பண்ணிட்டு, அந்த குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட் வந்து நான் எடிட் பண்றேன். ஓகேவா? மேனேஜ்மென்ட் எடிட் பண்றேன் இந்த குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட்ட. ஸோ நீங்க வந்து கன்டினியூவா இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்னா, ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் நேம் கிரியேட் பண்ணிட்டு கன்டினியூவா நீங்க குடுக்கலாம். ஓகேவா? இப்ப நான் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ன்னு குடுத்துருக்கேன். இதே நீங்க வேற டிபார்ட்மெண்ட்னா, வேற டிபார்ட்மெண்ட் குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு, அந்த டிபார்ட்மெண்ட்ட மட்டும் நீங்க எடிட் பண்ணா போதும். ஓகேவா? ஆட் ஆவல. ஆக்சுவலா டெலீட் பண்ணிட்டு ஆட் பண்ணுவோம். டெலீட். ஓகே. நான் வந்து புதுசாவே கிரியேட் பண்றேன். மேப் டிரைவ். ஸோ யூசர் லாக் ஆன். அந்த பாத்த காப்பி பண்ணிடுறேன். பாத்த காப்பி பண்ணிட்டு ஸ்லாஷ் ஓகே. ஸ்லாஷ் குடுத்துடுறேன். ஸோ திருப்பியும் இதே நான் இங்க காப்பி பண்ணி லேபிள் எனக்கு வந்துரணும். ப்ரொஃபைல், ப்ரொஃபைல் ஃபோல்டர். ஓகே. ரீகனெக்ட் ஐ, ஐ. ஓகே. அதுக்கு அடுத்து என்ன செய்றேன்? ஓகே. அதுக்கு அடுத்து என்ன செய்றோம், நம்ம வந்து அந்த முன்னாடியே சொன்ன மாரி தான் லாகின் அந்த கிளிக் பண்ணிட்டு டார்கெட் யூசர செலக்ட் பண்ணிடுறேன். யூசர் இந்த இடத்துல வந்து என்னோட யூசர் அரீனா, அரீனா வரும். ஓகே. அப்ளை பண்ணி ஓகே பண்ணிடுறேன். ஒரு பாலிசி ரன் பண்றேன்.
அரீனா வந்து அந்த குரூப்ல இருக்கானான்னு பார்த்துப்போம் ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா நான் பாட்டுக்கு குரூப் கிரியேட் பண்ணிட்டேன். ஹெச்ஆர் குரூப்ல இருக்கான்னு ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். ஹெச்ஆர் யூசர் குரூப் அரீனா. ஓகே, அரீனா இருக்காங்க ஆக்சுவலா. ஓகே. நல்ல பாலிசி வந்து அப்ஜெக்ட் அப்ளை ஆயிருக்கும். ஏன் வரல? ஓ! சாரி. அப்ப வந்து நம்ம பர்மிஷன மாத்தி குடுத்துட்டோம்னு நெனைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க பாப்போம். ஸோ இது ட்ரபிள் ஷூட் பண்றதுக்கு இது நல்ல வாய்ப்பு. உள்ளார அரீனா அரீனா அந்த இதே கிரியேட் ஆவலயே ப்ரொஃபைலே. ஓகே, நான் ஃபோல்டர்ல போயிட்டு ஆக்சுவலா அவனோட லாகின் நேமு, லாகான் நேம், அரீனா அவரோட அக்கவுண்ட் நேமு, உங்களோட அக்கவுண்ட் நேமு. ஓகே. இதாங்க ட்ரபிள் ஷூட் பண்றது இப்படிதான் நீங்க பண்ணணும். உங்களுக்கு சப்போஸ் அதே மாரி மிஸ் ஆவுச்சுன்னா, இந்த மாரி ட்ரபிள் ஷூட் பண்ணணும் நீங்க ப்ராப்பரா. ஓகே, அரீனா. ஸோ இதில போயிட்டு ஷேரிங்கில, செக்யூரிட்டி பர்மிஷன்ல ஆக்சுவலா எல்லாத்தையும் சிஸ்டம் ஓகே. டிசேபிள் இன்ஹெரிட்டன்ஸ் ஓகே, கீப் இட், அப்ளை ஓகே. ஸோ நான் என்ன செய்றேன், அரீனா அரீனா டன். ஸோ இப்ப குடுத்தாச்சு. ஸோ இப்ப போயிட்டு நம்ம செக் பண்ணுவோம். ஆக்சுவலா வந்து அவங்களுக்கு அந்த யூசர் பிரின்சிபல் நேமே நான் கிரியேட் பண்ணல. ஸோ அதனால தான் அது டிலே ஆவுது. யூசர் பிரின்சிபல் நேம். ப்ராப்பர்ட்டீஸ் போனீங்கன்னா நம்ம செக் பண்ணிப்போம் எதுக்கும். ப்ரொஃபைல் ஃபோல்டர் இந்த ஃபோல்டர் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். டார்கெட்டு டன். டிலே ஆகுது. சைன் அவுட். சைன் இன். ஜஸ்ட் அப்டேட் பண்றேன். குரூப் பாலிசி அப்டேட். ஓகே. வந்துருச்சு. ஓகே. ஆக்சுவலா வந்து நான் அந்த யூசர் பிரின்சிபல் நேம் குடுக்காம நான் பண்ணியிருக்கேன்.
ஸோ வந்து இது வந்து காமன் ஃபோல்டரு. ஓகே. இது வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் ஃபோல்டர். ஓகே. ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து அந்த எப்படி குரூப் பாலிசி வழியா ஆட் பண்றான்னு சொல்லிட்டு தான் நம்மளோட இன்னைக்கு டாபிக். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, ஜஸ்ட் நீங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுக்கு. யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கும். ஐடி ரிலேட்டடா உள்ளவங்களுக்கு. அதுக்கடுத்து நீங்க லைக் பண்ணுங்க. அதுக்கடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோல வந்து நம்ம உங்கள வந்து சந்திக்கிறேன். ஓகே. பாய்.